ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சை அப்படி இழுத்து நல்லா விடுறோம்? என்னைக்காவது அதுக்காக கடவுளுக்கு தேங்க் பண்ணிருக்கோமா? யோசிக்கவே மாட்டோம். அதனுடைய அருமை எப்ப தெரியுமா? ஐசியூல போய் படுத்துக்கும் பொழுது. அப்ப அங்க அந்த ஆக்சிஜன் வைப்பாங்க. அவங்க வச்சாலும் சொல்லுவாங்க பேஷண்ட் எடுத்துக்க முடியலன்னு. அது வரைக்கும் அதனுடைய அருமை தெரியாது. அது வரைக்கும் என்ன அப்படி போகுது. ஆனா அப்பதான் தெரியும் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நடந்துட்டு இருக்கிற அதிசயம். யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருந்தோம்னா காசு எவ்வளவு காசு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும்? அப்ப வாழ்நாள் முழுக்க நம்ம ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருந்தாங்களே, என்னைக்காவது கடவுளுக்கு இவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்திருக்கீங்களே உங்களுக்கு நன்றின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? எனக்கு இது கொடுக்கல, எனக்கு அது நடக்கல, இது கிடைக்கல, இதுதான் சொல்லிட்டு இருப்போம். கடவுள் கொடுத்த எவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. ஆக சந்தோஷம் என்றது நம்ம கிட்ட இல்லாதது கிடைக்கிறது இல்ல சந்தோஷம். நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிறத அனுபவிக்கிறது தான் சந்தோஷம்.